திருச்சி சைபர் கிரைம் போலீஸார் வந்துட்டு கோயம்புத்தூர் சிறையிலிருந்து எனது கட்சிக்காரர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்துட்டு மதியம் சுமார் 1 மணி அளவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. அப்போ வந்தோடனே அவர் ரொம்ப முகம் சொலிஞ்சு காணப்பட்டார். ஒரு மாதிரி பெயினோடு இருக்க மாதிரி கையை பிடிச்சி என்னான்னு கேட்டதில்ல, இந்த மாதிரி என்னை வந்துட்டு வர்ற வழியில் போலீஸார் தாக்கிட்டாங்க. அந்த எஸ்கார்டு போலீஸார் சாப்பிட்றப்ப புங்கலூர்னு ஒரு ஊரில் சாப்பிட்டுட்ருக்கப்ப எல்லாம் இறங்கி சாப்பிட்டுட்ருக்கப்ப ஒரு 5 போலீஸ் மட்டும் பெண் காவலர் வந்துட்டு சரமாரியாக அடித்து இந்த உடஞ்சி போன ஏற்கனவே கட்டு போட்டிருந்த கையை திருப்பி வந்துட்டு க்ரஷ் பண்ணி ஒரு மாதிரி 3 பேர் சேர்ந்து முறுக்கி வழியில் துடித்ததாகவும் அதை வந்துட்டு ஏதோ ஒரு காவலர் ஐஃபோனில் வீடியோ எடுத்ததாகவும் அந்த வீடியோ இவருக்கு முன்னாடியே ஷேர் பண்ணாங்களாம். அந்த வலிக்கு வந்துட்டு உடனே ட்ரீட்மெண்ட் போனோம், ரொம்ப வலிக்குன்னு கற்றுனப்பா இல்லை எங்களுக்கு ஏற்பட்ட வலியோட உன் வலி கம்மி தான், நீ பேசினையில் வந்துட்டு எங்கள் போலீஸாருக்கு வந்துட்டு மனசில் இருக்க வலியோட இந்த வலி கம்மி தான் பொறிச்சுக்கன்னு சொல்லி திருப்பி அடித்ததாக வந்துட்டு வாக்குமூலம் கொடுத்தாங்க. அங்கே அதை வந்துட்டு ஜட்ஜி வந்துட்டு 160 வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக அவர் வலி அதிகமாக இருந்தனால திருச்சி அரசு ஜிஹெச் மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. அது பார்த்துட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் என்ன பார்த்துட்டு அடுத்த கட்டமாக சொல்லுவாங்க. இந்த வழக்கில் அவரை வந்துட்டு கைது செய்ய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி 4-5 சைட்டேஷன் கொடுத்தோம். அதில் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டின்படி ஒரு 7 வருஷத்துக்குள்ள அஃபென்ஸ், இந்த மாதிரி யாருக்கும் இந்த ரத்த காயம் அந்த மாதிரி கிரீவியஸாக இல்லாமல் ஒயிட் கலராக இருந்துச்சுன்னா வந்துட்டு அரெஸ்ட்டு தேவையில்லை, பெயிலில் விட்டுறலாம், அரெஸ்ட்டே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்தோம். அதெல்லாம் என்னென்னு கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது போக இவர் ரிமாண்ட் பண்ணையிலிருந்து, அதாவது 8ஆம் தேதி ஃபார்மல் அரெஸ்ட் வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க. அதிலே டிலே இருக்குது. ஒரு கைதியை வந்துட்டு கைது பண்ணால் என்னென்ன நடைமுறை பின்பற்றணுமோ அது எதையுமே அவங்க பின்பற்றலை. அதையும் நாங்கள் பட்டியலிட்டு சொல்லியிருக்கோம். இது சம்பந்தமாக வந்துட்டு கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் லஞ்ச் தான் தெரியும். முல்லை சுரேஷ், திருச்சி வழக்கறிஞர் சங்க தலைவர். ஓகே கொஞ்சம் வந்துக்கா ஓகேவா கொஞ்சம் வெளியே ரைட் சைடு அனுப்பிச்சு ஓகே ஓகே கொஞ்சம் வழி விடுங்க சார், கொஞ்சம் வழி விடுங்க சார், கொஞ்சம் வழி விடுங்க.